நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் டெய்லிக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நபரா, அதாவது ஸ்கூல், காலேஜ், அப்படி இல்லைன்னா வேலை அப்படின்னு ஃபுல் டைட்டாக இருக்கிற ஒரு நபரா, அப்படி இல்லைன்னா என்ன வேலை இருக்குன்னா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நபரா, இந்த 2 கேட்டகரிக்குள்ள நீங்கள் ஒரு நபராக இருந்தால் இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்காக. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் லைட்னிங் வந்து கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா திடீர்னு நான் வெளியே வந்தேன். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு வீடியோ ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும், அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா இந்த வீடியோவுக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ டைரெக்டாக மனசில் இருக்கிறத வந்து கன்வே பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த வாரத்தோட கண்டென்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் புதுசாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ஒரு தருணத்தில் வந்து நினைவூட்டணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ரைட். எந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினைவூட்டணும்னு நினைக்கிறீங்க விக்னேஷ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து என் காது கேட்குது. ஸோ பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லைட்டாக சந்தோஷப்பட ஆரம்பிப்போம். ஆனால் அந்த ஒரு சந்தோஷத்தை அடைய நம்ம வந்து எவ்வளோ விஷயத்த தியாகம் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்படி இல்லாட்டினா இத்தனை ஒரு வயசுக்குள்ள இவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு லட்சியத்தை வச்சு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இறுதியில் வந்து அந்த லட்சியத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம், நீங்கள் லைட்டாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனால் திரும்பி பார்த்தா என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷத்தை நோக்கி தொடங்கிய பாதையில் திரும்பி பார்த்தா சந்தோஷமே இல்லாமல் ஒரு வெறுமையான வாழ்க்கையை தான் நம்ம பெரும்பாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்களோ நானோ அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஸோ இதன் மூலமாக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எனக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சாதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை செய்யும் போதே எப்படி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க கேட்கலாம், இது எப்படா நீ சொல்றதே எனக்கு வந்து மண்டையில பாதி தான் ஏறுது. ஸோ அடுத்தது நான் என்னதான் பண்றது, அதையும் நீயே சொல்லிடு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. வெல், பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஒரு ஃப்ரைடே ஈவினிங்ல உங்களுக்குன்னு கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு நீங்க இத்தனை நாள் விடாம உழைச்சதுக்கும், அப்படி இல்லைன்னா எந்த விஷயத்த சாதிச்சிருந்தாலும் சாதிக்காம விட்டாலும் ட்ரை பண்ணதுக்காகவாச்சும் உங்களுக்கு நீங்களே ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்குங்க. இது வந்து நீங்கள் லெட்டராக எழுதலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோவாக எடுத்து உங்க கூட நீங்கள் பேசிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு மெத்தடில் வேணாலும் நீங்கள் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்துங்க. இந்த ஒரு வாரம் மட்டும்தானா? இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களை எப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்துங்க. அது வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் தென் ஏற்கனவே வெல்கம் வீடியோவில் நான் சொன்னதுதான், வாழ்க்கைங்கிறது நம்ம செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தில் போய் வாழ்றது இல்லைங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையவே சொர்க்கமாக மாற்றிக்கணும். ஜஸ்ட் சின்னதாக கொஞ்ச நேரம் நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாராவது ரியலி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட சார்பாக இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்த, அதாவது நீண்ட நாள் நான் என்னோட லைஃப்ல பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த அவங்களுக்கும் நினைவூட்டணும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஃப்ரைடே உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தோழன் விக்னேஷ் ஃப்ரம் த கேட்வே டு மாஸ்டரி சேனல். ஹேவ் ஃபன். டேக் கேர்.